வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது இன்னர் சைல்டும் அது வந்து எப்படி வந்து காயப்பட்டிருக்கும், அதை வந்து ஹீல் பண்ணணும். இந்த ரெட்டை சுடரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இன்னர் சைல்டு ஹீலிங். இதை ஹீல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து செப்ரேஷன் ஃபேஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறம் யூனியனுக்கு வந்து இது வந்து வழிவிடும். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி வந்து காயங்கள்லாம் இருக்கும்? ஆக்சுவலாக இன்னர் சைல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் சிறு வயதில் வந்து உங்களுக்குள்ள உள்ள உணர்வுகள், மனநிலைகள், அப்புறம் காயங்கள், அதில் உள்ள நம்பிக்கைகள் எல்லாமே வந்து இருக்கும். அதுதான் வந்து இன்னர் சைல்டு. இப்போ வந்து அதாவது சிறு வயதில் என்ன சேமித்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுதான் வந்து இன்னர் சைல்டு. இப்போ நல்ல அனுபவங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா, சிரிப்பு, விளையாட்டு, இதெல்லாம் வந்து பாசம், அன்பு, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அனுபவங்கள். காயம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னென்னா, இந்த சிலவங்களுக்கு பாசம் வந்து குறைவாக கிடச்சிருக்கலாம், இதை பயப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், அவமதிப்பு வந்து நிறையா வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இன்னர் சைல்டு வந்து அது அப்படியே வந்து ஆக்டிவ் இல்லாமல் அப்படியே வந்து இதாயிரும். ஸோ இந்த ரெட்டை சுடர் பயணத்துக்கு வரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர் வந்து இதை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. அது ட்ரிகர் ஆகும்போது தான் என்ன நடக்கும்னா, அந்த இன்னர் சைல்டு வூண்ட்ஸ் வந்து காயம் வந்து வெளியே வரும். வெளியே வரும்போது நீங்கள் எந்த மாதிரி காயங்கள், இப்போ நான் சொல்ல போகிறது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி காயங்கள் வந்து இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து சப்டில் பாடி கூட இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை அதுக்கு மேல் மனத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி காயங்கள்லாம் உண்டு இதில் அப்படின்னு பார்த்துட்டு, அதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹீல் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ரொம்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வந்து நல்லா கவனித்து நல்லா நிதானமாக நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து புரியும். சரிங்களா? இது வந்து இந்த ஜேர்னியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறவங்க வந்து இதை வந்து நிறையா வந்து ஹீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே புரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க, இதை வந்து ஹீல் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், முதல்ல எந்த மாதிரி வூண்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி காயங்கள் இருக்குது, எப்படிலாம் வந்து உங்களுக்கு ட்ரிகர் வருது, அந்த ட்ரிகர் வந்தால் நீங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன்றா வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் டிஎஃப் என்ட்ரான பிறகு தான் இந்த காயங்கள் வந்து வெளியே வரும். ட்ரிகர் மூலமாக வந்து வெளியே வரும். அது வரைக்கும் வந்து அது வெளியே வரவே வராது. சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிட்ரேட் வூண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து துரோகத்தால் நீங்கள் வந்து சிறு வயதில் வந்து, சரிங்களா, யாராவது ஒரு நல்ல நம்பிக்கையான ஒருத்தர் வந்து பொய் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு பொய் சொல்லி உங்களை வந்து ஏமாற்றிருக்கலாம், இல்லை வாக்குறுதி ஏதாவது கொடுத்து வந்து அதை காப்பாற்றாமல் வந்து போயிருக்கலாம், இல்லை ஏமாற்றி வந்து இருந்திருக்கலாம். இது என்ன பண்ணும்னா, உள்ளே போய் வந்து இது வந்து ஆழமாக இருக்கும். உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படின்னா, அது எப்படி தெரியும் இது வந்து ஏதாவது துரோகத்துக்கான காயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து என்ன வரும் அப்படின்னா, அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. கோபம் வரும், அப்புறம் சந்தேகம் வரும், இவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வரும். சரிங்களா? அது வந்து ஒரு சின்ன விஷயமே மறைச்சாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ட் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க, துரோகம் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படி ரீசன் அப்படின்னா, ஏதோ சிறு வயதில் உங்களுக்கான ஏதோ ஒரு சம்பவம் நீங்கள் வந்து சம்பவத்தால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து துரோகத்துக்கான ஒரு இது. அடுத்தது வந்து அநீதி காயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ நியாயமான விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு ரீசன்காண்டி அதுக்கு வந்து நீங்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருப்பீங்க. இல்லைனா அதை வந்து ஒரு நியாயத்தை வந்து அவங்க வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் பார்ட்னர் வரும்போது உங்களுக்கு என்ன எப்படி வந்து இது வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது வந்து தெரியாமல் ஏதாவது ஒன்று தப்பாக அன்ஃபேராக ஏதாவது ஒன்று ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவீங்க, இது தப்பு, இது வந்து இப்படி நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். சரிங்களா? இது ஒரு வகையான காயம்.
அதுக்கப்புறம் புறக்கணிப்பு காயம். இப்போ சின்ன வயசில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வந்து யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. உணர்ச்சிகளை கவனிக்காமல் ஆதரவே வந்து இல்லாமல் அந்த இன்னர் சைல்டு வந்து இருந்திருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து இப்போ ரெட்டை சுடரில் வரும்போது உங்களோட டிஎஃப் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பிஸியாக ஏதாவது மெசேஜ் பண்ணாமையோ, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து மெசேஜ் பண்ணாமையோ, இல்லை வந்து கால் பண்ணாமையோ அவங்க வந்து இருந்தாங்கன்னா, நீங்கள் உடனே என்ன தோணும் அப்படின்னா, இவங்க வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, இவங்க வந்து இவங்கள வந்து நம்மளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து இவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ வந்து அவங்கள வந்து வற்புறுத்துறது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும், இதை வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் போங்க, ஏன் வந்து மெசேஜ் பண்ணல, ஏன் வந்து கால் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ட்ரிகர் அந்த ஒரு செயல் செய்யும் போது உங்களுக்கு இந்த ஊன்ஸ் வந்து வெளியே வரும். சரிங்களா? இப்படி தான் வந்து இது ஒன்றுனா வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டுப்பாடு காயம். அதாவது உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்திருக்கும், ஆனால் அதை வந்து செஞ்சு தர்றந்துருக்க மாட்டாங்க. டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட விருப்பத்துக்கு வந்து செயல்படாமல் அவங்களோட கட்டுப்பாட்டில் வந்து உங்களை வந்து எடுத்திருப்பாங்க சின்ன வயசில். அப்போ எடுக்கும்போது என்னென்னா, இப்போ வந்து இப்போ உங்கள் இந்த ஜேர்னிக்கு வந்தோடனே உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உடனே உங்களுக்கு வந்து என் சுதந்திரத்தில் வந்து இவங்க வந்து தலையிடுறாங்க, இவங்க வந்து என்னை வந்து அடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இண்டிபெண்ட்டாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து ரியாக்ட் கொடுப்பீங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சிறு வயசில் வந்து எப்போமோ வந்து இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அதாவது உங்கள் விருப்பத்தை வந்து யாராவது வந்து நிரந்தரமாக வந்து நிராகரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்தது என்னென்னா, அவமான காயம். இப்போ வந்து யாராவது உங்களுடைய தோற்றத்தை பார்த்து வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம், உங்கள் திறமைக்கான ஒரு இது இல்லாமல் இருக்கலாம், உங்கள் திறமையை பற்றி கேலி பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாம். இது வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காயங்கள் உங்களுக்கு அவமான காயங்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா, உடனே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் வந்து ட்ரிகர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சின்னதாக ஏதாவது உங்களை பற்றி லைட்டாக வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா, உடனே வந்து எனக்கு செல்ஃப் ஒர்த் அவங்க குறைஞ்ச மாதிரி அந்த தன்னம்பிக்கையே நீங்கள் வந்து இழந்துருக்கிற மாதிரி அதை வந்து ரொம்ப லெவல் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சின்னதில் அவமான காயம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ குற்ற உணர்வு காயம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலவங்க என்ன அப்படின்னா, ஏதாவது பிறர் பிரச்சனைக்கு வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு சிரமமான ஒரு விஷயம் ஏதாவது நடக்குது அப்படின்னா, இது வந்து நான் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வந்து நீங்களே வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு உங்களையே வந்து தியாகம் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இது இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் என்னென்னா, ஒரு குற்ற உணர்வு காயம் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறையா இன்னும் என்ன அப்படின்னா, இப்போ மதிப்பில்லாத உணவு. இப்போ வந்து சில பேரண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பை வந்து ரொம்ப வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட அன்பை பெறணுங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து ஓவர் ஆக்டிங் நல்ல பிள்ளையாக நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அது வந்து ஒரு காயமாகவே இருக்கணும். ஏன்னா நீங்கள் உண்மையாக இல்லாமல் இருந்திருப்பீங்க, மதிப்பில்லாமல் அந்த உணர்வை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ட்ரிகர் உங்கள் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ பாராட்டலை அவங்கள வந்து நீ வந்து கரெக்டாக இல்லை ஏதாவது ஒன்று அதை வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நடிப்பு தான் நடித்து நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்டையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையோ வந்து நீங்கள் பாராட்ட வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இவங்க அதை செய்யலைன்னு சொன்னோன்னே இது வந்து உங்களுக்கு இது வந்து எழும்பும், அதை வந்து உங்களுக்கு வந்து தாங்க முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா, உள்ளார்ந்த நெருக்க பயம். அதாவது எமோஷ்னலாக வந்து யாராவது ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் வந்து நெருங்கி வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இதில் தான் வந்து அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இமோஷ்னலாக வந்து அது டேமேஜ் ஆகிருக்கும் இன்னர் சைல்டு. ஸோ வந்து அவங்க வந்து கிட்டைக்கு நெருங்கி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஓடிடுவீங்க. அதை வந்து பயம், இது வந்து ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, இவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, எப்போ நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் எழுந்துரும் உங்களுக்கு.
ஸோ வந்து அது 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 அதனாலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா பேக் அடிக்கிறது போக மாட்டீங்க, இல்லை வந்து வால் ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ டிபெண்டன்சி வூண்டு அடுத்தது வந்து டிபெண்டன்சி. இப்போ வந்து உங்கள் வீட்லேயோ எப்போமோ சின்ன வயசில் வந்து உங்களுக்கான ஒரு டெசிஷனை நீங்கள் வந்து மேக்கே பண்ண முடியாது. அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு அனுமதி வாங்கி தான் வந்து நீங்கள் வந்து செய்கிறாப்புல இருந்திருக்கும். இது நிறைய வீட்டில் வந்து இருக்கிறதான், சரிங்களா? பேரண்ட்ஸ்ட்டு வந்து அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு செயலை வந்து செய்யணும். இல்லை வந்து உங்களுக்கு யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அனுமதி வாங்கிட்டு தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆகினா இது வந்து அவங்கக்கிட்டேயே ஒரு எது செஞ்சாலும் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும்னு சொல்லி ஒரு டிபெண்டன்சிக்குள்ளே வந்து போயிருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ அதோட வூண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சி வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இவங்க வந்து இல்லாமல் வந்து நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சார்ந்து இருக்கணுங்கிறதுல இருக்கும். ஸோ இவங்க டிபெண்டன்சி வேணும், அப்போ என்ன வந்து இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவீங்க, அவங்கள வந்து முழுமையாக உங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா? அதுதான் வந்து டிபெண்டன்சி உண்டு. அப்போ கண்ட்ரோலை எடுத்துட்டோம்னா இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். இப்போ தன் அடையாளம் குறைவு அந்த வூண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இப்படி தான் இருக்கணும், இப்போ வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் நிறைய விதித்து அதுபடி வந்து உங்களுடைய சுய அடையாளத்தை அழித்து அவங்க போட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் வந்து நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு ஒப்பீனியன் ஏதாவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே வந்து நம்ம அடையாளம் வந்து இவங்க இதாக போயிடுவோம், நீங்கள் மாற்றி யோசித்து என்ன பண்ணுவீங்க, அவங்ககிட்ட வந்து உங்கள் விருப்பத்தை வந்து மறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து ஒரிஜினலை வந்து நீங்கள் அப்போ வந்து வெளிக்காட்டாமல் அந்த வூண்ட்ஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிலவங்க குடும்பத்தில் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் வந்து தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அப்படிங்கிறதுல ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பொறுப்பு வந்து நீங்கள் தான் ஒரு குடும்பத்தில் வந்து பொறுப்பு, குடும்ப பிரச்சனையாக இருந்துடும், நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராக இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க சின்னதுலேருந்தே. ஸோ வந்து உங்கள் பார்ட்னரோட எமோஷ்னல் ஸ்டேட்டை வந்து இதுக்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பியும் வந்து குற்ற உணர்வுகள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி வூண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து இழப்பு பயம். ஒரு முக்கியமான நபர் வந்து பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இறந்துட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து ஓரளவு வந்து நீங்கள் உங்களை விட்டு இவங்க வந்து போகிறாங்க, அவங்க பார்ட்னர் போனாங்கனாலும் நீங்கள் வந்து ரொம்ப டீப்பு பேனிக், ரொம்ப பயம் கொடுத்துரும் உங்களுக்கு. ஐயோ எங்கே போயிடுவாங்களோ நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லி அதுக்காண்டே நீங்கள் பல இதை அதை நீங்களாகவே அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டீங்க. இந்த இழப்பு பயம்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இழப்பு பயம் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் தன்மையே வந்து நீங்கள் வந்து எங்கே இழந்துருவோமோ அந்த பயத்திலே நீங்கள் எல்லாமே தப்பாக தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அப்போ வந்து எமோஷ்னல் சப்ரெஷன் உண்டு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து ஜென்ஸுக்கு நிறையா இருக்கும். அதை அழக்கூடாது, கோபத்தை காட்டக்கூடாது, உணர்ச்சியில் வந்து இப்போ லேடிஸ்லாம் உணர்ச்சிகளை வந்து கொட்டக்கூடாது, இப்படி நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து இவங்க எப்படி ட்ரிகர் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து உணர்ச்சிகளை வந்து சொல்லாமல் நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உள்ள இன்சைடில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்து இதனால் வந்து வந்திருக்கும். அந்த உணர்ச்சி தடை அப்படின்னு போட்டதுனால உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி சொல்லாமல் உங்களோட இதை வந்து மறைச்சி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த வூண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போகவே போகாது, அது உள்ளே அப்படியே இருந்துகிட்ருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு விதமான ட்ராமாஸை கொண்டு வந்து முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹீல் பண்ணலாம்? இப்போ இவ்வளோ வூண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், இதை வந்து எப்படி வந்து ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னுக்கிட்டி வந்து நான் வந்து ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் நிறைய வூண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உங்களுடைய பார்ட்னர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்படி தானே எப்படி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் எப்படி
ஹீலிங் எடுக்கணும். அதுக்கு வந்து என்ன மாதிரி இமிடியேட் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ வந்து உள்ளே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வூண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி வூண்ட்ஸில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அது எந்த மாதிரி ஹீலை கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹீலிங் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரிகர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ட்ரிகர் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட எப்படி வந்து ஹீலிங் அஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தனிமை, விட்டு சென்ற காயம் இருக்கும் அப்படின்னு சொன்னல, தனிமையாக அதை வந்து நீங்கள் வந்து இந்த 2 இது நான் சொல்லலை, இன்னும் 2 இது இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபாண்ட்மெண்ட், அதாவது தனிமையாக வந்து நீங்கள் வந்து இருந்து வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை தனிமையில் நிறைய இருந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, லைட்டாக போனால் கூட உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான பயம் வந்து கொடுத்துரும். அதேமாதிரி ரிஜெக்ஷன் வூண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வூண்டு இருக்குது. அதாவது இப்போ பார்ட்னர் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து நிறைய கற்பனைகள், என்ன விரும்பலை போல், எனக்கு வந்து என்னை பிடிக்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே உற்று நோக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே உள்ள இன்னர் சைல்டு ஆல்ரெடி நீங்கள் அனுபவித்த ஒரு 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 சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு காயமாக தான் இது வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் எல்லாமே நீங்கள் இது வந்து உள்ளே உங்களுக்கு உள்ள ஊன்ஸாக இருக்கும். இதை வந்து அவ்வளோ நாள் நீங்கள் வந்து மூடி வச்சுருப்பீங்க. யாருமே அதை வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ இன்டென்ஸாக யாருமே செஞ்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு. பட் உங்கள் பார்ட்னர் வந்து செய்வாங்க, உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் வந்து செய்வாங்க. இதை செஞ்சபோது தான் உங்களுக்கு வந்து ட்ரிகர் வரும். அதுதான் வந்து நீங்கள் வெளியே எடுத்து அதை வந்து நீங்கள் ஒன்றா வந்து க்யூர் பண்ணிக்கிட்டே வர தான் நீங்கள் வந்து செப்பரேஷன் வந்து வராது. இப்போ நான் இவ்வளோ சொன்னும் போது என்னென்னா இது எல்லாமே எதில் வந்து நிற்கும் பாருங்கள், சண்டையில் தான் வந்து நிற்கும். அதாவது ஒன்று அவங்க ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த வூண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் கொடுக்குறீங்க. ஸோ வந்து இப்போ அதுதான் இப்போ பிட்ரேல், இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துரோகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும், கோபம் வந்துடும். இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாட் எடுத்துருவீங்க. நீங்கள் தாட் எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகிரும், கவலையில் தானே கொண்டு போய் முக்கிறோம். இதுதான் வந்து அவங்க எப்படி வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. வூண்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து துரோகம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து துரோகம் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று சின்னதாக மறைச்சாலோ ஏதோ பண்ணாலும் உங்களுக்கு உடனே சந்தேகம், கோபம் எல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன், நான் என் உண்மையை காட்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு அஃபர்மேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். என்ன சொல்லணும்னா, இப்படி ஏதாவது கோபம் வந்துச்சு, இல்லை ஐயோ நம்ம பார்ட்னர் வந்து என்றைக்குமே நீங்கள் இந்த வூண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கோவப்படுறீங்க, நீங்கள் வந்து அழுறீங்க, நீங்கள் அவங்கள பற்றி சந்தேகப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்க வந்து உங்களுடைய ஹாஃப் தான். சரிங்களா? அவங்க மிரர் தான் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது அவங்கள பற்றி நினைக்கிற அத்தனை விஷயம், தவறான என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே தப்பு தான். அது வந்து இருக்கவே இருக்காது. அப்படி அது எதனால அப்படி வருது அப்படின்னா அந்த வூண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இப்படி ரியாக்ட் கொடுக்குறீங்க. அவங்க வந்து ட்ரிகர் எடுத்து தான் வந்து காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ ட்ரிகர் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா நிதானமாக யோசித்து, இப்படி நீங்கள் உங்கள் சிந்தனை வருது, துரோகம் பண்ணுறாங்க, நம்மகிட்ட ஏன் இதை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் போது டக்குன்னு வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு அஃபர்மேஷன் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு அஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கணும். இல்லை நான் வந்து நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன், நான் வந்து என் உண்மையை வந்து நான் வந்து காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஃபர்மேஷன் எடுத்துகிட்டு உங்கள் பார்ட்னரை வந்து ப்ளேம் சொல்லாமல் நான் உணர்கிறேன் என்று சொல்லி இது பண்ணிடணும். நம்ம வந்து இதை வந்து உணர்ந்துட்டேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வூண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து சந்தேகமோ எதுமோ நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, படமாட்டீங்க. சரிங்களா? இது வந்து 2 பேருக்குமே இது வந்து பொருந்தும். இது வந்து நான் சொல்கிறது இன்னர் சைல்டு அப்படிங்கிறது பெண்மைக்கு மட்டும் கிடையாது, ஆண்மைக்கு எல்லாத்துக்குமே உண்டு இன்னர் சைல்டு. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அநீதி காயங்கள் அப்படின்னு சொன்னேன் நான்.
நான். அப்போ பார்ட்னர் வந்து ஏதாவது அன்ஃபேராக நடந்தார் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, இல்லை நான் சமநிலையில் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 10 நிமிஷம் வந்து காமாக இருந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசித்தீங்க அப்படின்னா சடனாக வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிடுவீங்க. அப்புறம் வந்து புறக்கணிப்பு, அதாவது பார்ட்னர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தால், ஐயோ என்னை கவனிக்கவே இல்லையே, நான் வந்து என்னை அப்போ அவங்க கவனிக்கலையே அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன அஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்னை முழுமையாக நான் வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். அதான் அவங்க தானே நீங்கள். அப்போ நான் வந்து என்னை வந்து முழுமையாக கவனிக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையை கவனிக்கிறேன்னு அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்புறம் வந்து கட்டுப்பாட்டு காயம் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு சஜஷன் வந்து உங்கள் பார்ட்னர் சொல்லலாம், ஐயோ இவர் என்னை அடக்க பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உடனே என்ன நினைக்கணும், இல்லை நான் சுதந்திரமாக பாதுகாப்பாக நான் இருக்கேன், நான் வந்து ரொம்ப சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஹீலிங் அஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, நான் வந்து போதுமானவள், நான் தான் வந்து அன்பிற்கும் எல்லைகளை வந்து தெளிவாக அமைதியாக வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் நிமிஷம் காமாக இருந்து, இல்லை எனக்கு வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை நான் வந்து இப்போ எனக்கு வந்து எல்லைகளை எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், அவமானம். ஏதாவது வந்து ஒரு சிறிய ஏற்கனவே அவமான காயம் இருக்கும். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சிறுசாக ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து செல்ஃப் ஒர்த் இல்லை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐயோ நான் வந்து என்னோடய செல்ஃப் ஒர்த்தே குறைஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் அன்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவள் தான் நான் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு, அப்புறம் மிரரில் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு அன்பான வார்த்தை நம்மளுக்குள்ளே வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அந்த காயம் வரும்போது அதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா கில்ட், அதாவது குற்ற உணர்வு காயங்கள் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, பார்ட்னர் தான் வந்து பிரச்சனை, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அப்போ எனது பங்கை, அதாவது உங்களுடைய பங்கை மட்டும்தான் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். மற்றவங்களுக்கோட இதுக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கிடையாது. இதை வந்து இதுவே ஒரு வகை குற்றம் தான். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? ஸோ உங்களுடைய பங்கை மட்டும்தான் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் சொல்லணும்னா, என்னோட பங்கை மட்டும்தான், எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு கிடையாது, என்னோட பங்கை மட்டும்தான் நான் வந்து ஏற்றுக்கிறேன், மற்றவை வந்து என் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கணும். என் பொறுப்பு உங்களுடையது, என்ன இல்லைன்னே பட்டியல் போடுங்க. அப்போ என்னென்னா இல்லை, அப்போ யோசித்து நீங்கள் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நான் சொன்ன ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரிகர்ஸ் வருது, இப்போ வந்து பயம் வருது அப்படின்னா, யாராவது மரணம் பிரிவு அப்படின்னா அவள் திரும்ப மாட்டான், அந்த டீப் பேனிக் இருக்கும்போது இல்லை அப்படிலாம் கிடையாது, இது வந்து என்னோட இன்னர் சைல்டோட அதை நான் காயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டெய்லி உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன எதுக்கெலாம் கோவம் வருது, எதுக்காண்டி கோவம் வருது, எந்த மாதிரி அவங்க ட்ரிகர் பண்ணால் கோவம் வருது எல்லாத்தையும் எறிஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஹீலிங் இதை வந்து நீங்கள் அஃபர்மேஷன் மாதிரி கொடுத்து நீங்களே உங்களுக்குள்ளே எழுதிட்டு உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அது போயிடும். அது அந்த ஊன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க திருப்பி அதே பண்ணினாலும் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ட்ரிகர் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து அந்த ஊன்ஸ் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகாமல் இருக்கோ, இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் ஆகணும். சரிங்களா? அந்த மனம் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் ஆகணும். ஸோ வந்து இப்போ அவேர்னஸ்ஸாக இருக்கணும். இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமாக என்னென்னா அவேர்னஸ்ஸாக இருக்கணும். உங்களுக்குள்ளே உள்ள எமோஷன்ஸ், உங்களுக்குள்ளே உள்ள தாட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்முகமாக உங்களுக்கு வந்து நோட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பப்போ நோட் பண்ண நைட்டு நீங்கள் வர்றீங்க, உட்காந்து டைம் இல்லை அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் வந்து உட்காருறீங்க. அப்போ பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காருறீங்கன்னா காலையிலேருந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம எந்த மாதிரி வந்து நான் ரியாக்ட் பண்ணோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வர அந்த நாள் ஃபுல்லும், ஒரு நாள் ஃபுல்லும் வரும்போது எதுக்கெலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு வரும்போது அதில் வந்து உங்களோட ஊன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இது வந்து ரிப்பீட்டடாக உங்களுடைய டிஎஃப் வந்து
இதுக்காண்டியே உங்களுக்கு வந்து கோபம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நிச்சயமாக அந்த ஊன்ஸ் இருக்குது. அந்த ஊன்ஸை வந்து எப்படி வந்து காயத்தை வந்து ஆற்றணும், ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து அதை மாற்றி வந்து எழுதணும். ஸோ அந்த காயத்தை வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, கொஞ்ச நாள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அவேர்னஸோட உங்களுடைய தாட்ஸை வந்து ஏனோ தானோ அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குள்ளே உள்ள தாட்ஸு என்ன பண்ணுறீங்க, உங்களோட உணர்ச்சிகள் என்ன வருது, பயம் வருதா, கோபம் வருதா, ஆத்திரம் வருதா, எதுக்கு வருது, ஏன் வருது, எதனால் வருது, அவங்க என்ன ட்ரிகர் பண்ணாங்க, எதை பண்ணனால நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே எழுதி புரியலைன்னா நைட் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வர உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப லெவல் ட்ரிகர் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ எதுக்கு நீங்கள் அழுறீங்க, தேவையில்லாமல் அவ்வளோ எதுக்கு அழுகுறீங்க, அப்போ ரிஜெக்ஷனுக்காண்டி அழுகுறீங்களா, பாசத்துக்காண்டி அழுகுறீங்களா, பயத்துக்காண்டி அழுகுறீங்களா, உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியலன்னு அழுகிறீங்களா, சுயமாக இருக்க முடியலன்னு அழுகிறீங்களா, உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அழுகிறீங்களா, இப்படி அதை வந்து பார்க்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கவனித்து நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து இல்லை நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த ஊன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த ஊன்ஸ் வந்து இருக்குன்னு தெரிஞ்சிடும். இருந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நீங்கள் ஹீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து உள்குழந்தைக்கு என்னென்னா நீங்களே வந்து ஒரு பெற்றோராக இருக்கணும். சரிங்களா? பெற்றோராக இருந்து அதுக்கு வந்து ஒரு பாசம், பாதுகாப்பு, ஆதரவு எல்லாம் கொடுக்குற மாதிரி உள்ளே கொடுத்து வச்சுக்கணும். இது நீங்களே ஒரு பாப்பா மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்போ விசுவலைசேஷன் வந்து எப்படி விசுவலைசேஷன் பண்ணால் நீங்கள் ஒரு குட்டி குழந்தை, அந்த குட்டி குழந்தைய வந்து நீங்கள் வந்து அப்படியே கையை பிடிச்சி, நீங்கள் தான் அந்த குட்டி குழந்தை, அந்த குட்டி குழந்தைய அழகாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன யாதுன்னு அதுகிட்ட வந்து அப்படியே பொறுமையாக பேசி அதுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நல்லா ஜாலியாக விளாடணும். என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும். அதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு என்ன இது பிடிக்குதோ அது வந்து அதாவது இன்னர் சைல்டுக்கு வந்து நீ விளாடலாம் அப்படின்னு சொல்லணும். கட்டேப்படுத்தக்கூடாது. அதை நீ விளாடு, உன் இஷ்டம் தான், நீ எப்படின்னாலும் விளாண்டுக்கோ. நீ எவ்வளோ வயசானாலும் இன்னர் சைல்டு தான். சரிங்களா? நீ அதனால் அந்த வயதுக்கும் அந்த இதுக்கும் வந்து கிடையாது, கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நீ 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 விளாடு, நீ பாட்டுக்கு நீ வந்து ஒன்றுமே நீ வந்து விளாடாமலாம் இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துடணும். ஸோ வந்து அது வந்து அப்போ தான் வந்து இந்த டிஎஃப் ஜேர்னியில் தான் என்னென்னா அதுதான் வந்து முக்கியம். அவங்க வந்து அதை எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஊன்ஸை வந்து அவங்க எடுத்து கொடுக்குறதா அவங்களோட வேலை. ட்ரிகர் பண்ணி அதை எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் என்னன்னு பார்த்து அதை வந்து ஹீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் செப்பரேஷன் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி எல்லா இதுவும் போயிருங்க. இதை எல்லோரும் கடந்து வந்திருப்பாங்க. இந்த எவ்வளோ அழுதுருப்போன்னு சொல்லிட்டு தெரியும், என்னெல்லாம் கதை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதெல்லாம் சொன்னோம்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்னர் சைல்டு ஹீல் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு இன்னும் பல பாயிண்ட் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இப்போ நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நானாக இது ஃபுல்லுமே நான் வந்து கடந்து தான் வந்திருக்கேன். சரிங்களா? அதில் வந்து மாற்றமே இல்லை. அதை ஹீல் பண்ணி தான் வந்து வந்திருக்கேன். அப்புறம் தான் வந்து அந்த செப்பரேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த யூனியனோட எனர்ஜி வந்து கூட ஆரம்பிச்சிடும், வலுப்பெற்றும். ஸோ வலுப்பெறும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க. உங்கள் ஃபெமினைன், அதாவது மேஸ்குலினும் உங்கள் ஃபெமினைனும் வந்து சமநிலை வந்து ஒரு இது பண்ணிடுவாங்க. ஸோ நிதானமாக நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க, நிதானமாக பாருங்கள், என்ன காயங்கிறத கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்காண்டி உங்களுக்கு இப்படி வருது என்னன்னு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே எழுதி வச்சிங்கன்னா அதை ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. அது நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த இன்னர் சைல்டு ஹீல் பண்ணிட்டாலே உங்களுக்கு பல விதமான மனதே வந்து லைட்டாக மாறிடும். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.